வல்லரசு படத்தோட இயக்குனர் நம்ம கேப்டனோட பேச்சை கேட்டுறாதீங்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? அவர் பேச்சை கேட்க வேணாமா? ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன காரணத்தை மட்டும் கேளுங்களேன். நம்ம நம்ம கொஞ்சம் இப்போ படம் வந்தோடனே இப்போ நான் எப்படி மாறிடுவேன்ல, அப்படி ஆள் பணம் பாம்பளம் வாங்கணும், அது வாங்கணும், 10 பிடிச்சி வந்து நிற்கிறான்னு நம்ம ஈகோ வந்துடும். ஆனால் அந்த ஈகோவே இல்லாத எனக்கு தான் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இவர் ஷூட்டிங்னாலே வந்து தரையில் படுத்துக்கிறாரு. அவர் லைஃப்பில் கேரவன் பார்த்ததே இல்லைங்க. அவர் கேரவனுக்கு வந்ததே இல்லை, வரவே மாட்டார். இருக்கப்பா இங்கே இருக்கப்பா இதுக்கப்பா அது வேறு அப்படிம்பார். அவர் நீங்கள் பார்க்காத வரைக்கும் நீங்கள் ஓகே தான், அவர் பேச்சை கேட்காத வரைக்கும் நீங்கள் ஓகே தான். பேச்சு கேட்டு நீங்கள் அடிக்ட் ஆகிடுன்னு. அது மதுரை மாநாட்டில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே உட்காந்து 2 பொம்பளைங்க அப்படியே பேசி கேட்டு அழுதுட்டு இருக்குங்க. என்னடா இது அழுதுட்டு இருக்குங்க? அவர் பேசுறதா புரிஞ்சா என்னம்மா நீ அழுதுட்டு இருக்க? அவர் என்ன பேசுதான்னு தெரியல, ஆனால் எங்களுக்காக பேசுதான்னு தெரியுது. ஏழைகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறாரு. அப்படி அவர் பேசிட்டாலே போதும்.